நண்பா, எனக்கு மிமிக்ரிலாம் தெரியாது, எல்லாம் ஏஐ தான் நண்பா. இந்த வார ஸ்டார்ட் அப் சிங்கம் எபிசோட்ல குமார் வேம்பு அவர்கள் இன்வெஸ்டரா வந்திருக்காரு. வெயிட் இப்ப இதையே நான் ரஜினி சார் வாய்ஸ்ல பேச ட்ரை பண்ணவா? இந்த வார ஸ்டார்ட் அப் சிங்கம் எபிசோட்ல குமார் வேம்பு அவர்கள் இன்வெஸ்டரா வந்திருக்காரு. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜோஹோ அண்ட் ஜீரோடா தான் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டிங்லாம் இல்லாமையே $1 பில்லியன் அளவுக்கு கம்பெனியோட வேல்யூவேஷனை கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப பெரிய விஷயங்க. என்னடா இவன் மிமிக்ரிலாம் ட்ரை பண்றான்னு யோசிக்கிறீங்களா? நண்பா, எனக்கு மிமிக்ரிலாம் தெரியாது, எல்லாம் ஏஐ தான் நண்பா. இந்த வாய்ஸ், இந்த வீடியோ எல்லாமே ஏஐ ஜென்ரேட்டட் தான். ஹேஜன்னு ஏஐ டூல் வச்சு தான் கிரியேட் பண்ணது. நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். அதான் ஏஐ வச்சு நான் கண்டென்ட் கிரியேஷன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் முடிவு பண்ணிட்டேன். இதுதாங்க என்னோட ஒரிஜினல் வாய்ஸ். இதுக்கு முன்னாடி வந்த 3 வாய்ஸுமே டோட்டலா ஏஐ ஜென்ரேட்டட் வாய்ஸ் தான். இப்போ நீங்க பாக்குற வீடியோ கூட ஏஐ ஜென்ரேட்டர் தான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஏஐ வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணும்போது இருக்கிற பாசிட்டிவ்ஸ் என்னன்னா, நாம சீக்கிரமா ஒரு கான்டென்ட்டை கிரியேட் பண்ணிட முடியும். பட் நெகட்டிவ் என்னன்னா, நிறைய சமயங்கள்ல இது ஆடியன்ஸோட கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அப்படி கனெக்ட் ஆகணும்னா பயங்கரமான ஒரு எடிட்டிங் தேவை. ஆடியன்ஸ் இது ஏஐ தான் தெரியாத அளவுக்கு நம்ம பயங்கரமா எடிட்டிங் வச்சு ஒரு ஐ வாஷ் பண்ணணும். ஆல்சோ இது ஃப்ரீ டூல் கிடையாது. அரௌண்ட் $30 மந்த்லி பே பண்ணணும் இந்த ஹேஜன் டூலுக்கு. இப்போ நீங்க ரியலாவே கான்டென்ட் கிரியேட்டரா இருந்தீங்கன்னா இதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஆடியன்ஸோட கனெக்டே இல்லாம போக நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் நீங்க ஒரு பிசினஸ் ஓனர், சர்டன் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்டை செல் பண்ணணும், இல்லைன்னா உங்க கம்பெனில ஒரு நாலேஜ் டிரான்ஸ்ஃபருக்கு இல்லைன்னா ட்ரைனிங்க்கு சில யூஸ் பண்ணணும்னா அப்ப இந்த மாதிரி ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணலாம். இது என்னோட பர்சனல் சஜஷன்.